அன்பார்ந்தோர்க்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்களுடன் பேசுவதில் மகிழ்கின்றேன். இன்று உங்களுடன் செவ்வாய் குரு இணைந்திருந்தால் என்கிற தலைப்பில் உங்களோடு கலந்துரையாடுகிறேன். செவ்வாய் ஆத்திர ஆங்காரம், குரு அன்பு சாமியார். ஆனால் நான் சொல்கிற சாமியார் நல்ல சாமியார். இந்த கோடிகளிலும் லேடிகளோடும் புரளுகிற சாமியார் அல்ல. அதென்ன நல்ல சாமியார். எந்த ஒன்றும் தனக்கு சொந்தமில்லாமல் இந்த உலகத்து உயிர்களும் இந்த உலகமும் நமக்கு சொந்தம், வேறு எதுவும் தனக்கு சொந்தமில்லை என்று வாழுகிற சாமியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் நல்ல சாமியார். அன்பு அவங்க இடத்த அன்பு இருக்கும். அவங்க தான் உயிர்களை நேசிப்பார்கள், இந்த உலகத்தை நேசிப்பார்கள். ஆனால் அந்த காலத்தில் வேணால் அந்த சாமியார்கள் மதிப்பு இருந்துச்சு. இந்த காலத்தில் அந்த மாதிரி நல்ல சாமியார்களை நம்ம ஜனங்களே மதிக்கிறது இல்லை. அதங்க அந்த சாமியார் பார்த்து பிச்சைக்காரனாட்டு இருக்கிற அப்படி ஒன்றுமே இல்லை, பிச்சைக்காரனாட்டு இருக்கிற அப்படி. அங்கே பாரு அந்த சாமியார் பாரு, எவ்வளோ அரண்மனையாட்டம், எவ்வளோ பெரிய அரண்மனை கட்டி அதில் பாரு உள்ள அந்த சாமியார் அப்படி சிம்மாசனம் தங்கமாட்டு இருக்குது. அந்த சிம்மாசனம் உட்காந்து எத்தனை பேர் பரிவாரங்களெல்லாம் சுற்றியும் பாரு, எத்தனை பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களாம் அங்கே போகிறாங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே வர்றாங்க. அதுதான் பெரிய சாமியார். அந்த மாதிரி சாமியாருக்கு தான் மக்களுடைய பணத்தையும் கொள்ளையடித்து பெண்களை வேட்டையாடக்கூடிய அயோக்கிய சாமியார். அவங்களுக்கு தான் மரியாதை. இந்த உலகத்தில் எளிமையாக இருக்கிற இந்த உலகம்தான் நமக்கு சொந்தம் வாழுகிற சாமியாருக்கு இந்த நாட்டுக்கு மதிப்பு கிடையாது. அந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு, பொம்பளை பொறுக்கி சாமியார்களுக்கு தான் மரியாதை. இன்னைக்கு இருக்கிற சாமியார்களை பார்த்துட்டா அரசியல்வாதி, ஊழல் பண்ணுற அரசியல்வாதி தோத்தாங்க. அவங்களாம் ரெண்டாவது. அத்தனை சுகபோகம், அடேகப்பா, உல்லாசம், சல்லாபம். அவங்க தான் இன்னைக்கு உலகத்திலேயே சொகுசான வாழ்க்கை. அவங்களுக்கு கிடைக்காத சொகுசு இல்லைன்னா இந்த காலத்து சாமியார். இன்னைக்கு இருக்கிறவங்க எந்த துறையில் போனால் ஜம்முன்னு சும்மா சொகுசாக இருக்கலான்னு யோசிச்சாங்கன்னா இந்த காலத்தில் இளைஞர்கிட்ட சாமியாரை போயிட்டா சூப்பர்ரா அப்படிங்கிற அளவுக்கு சாமியார்களுடைய அயோக்கியத்தெல்லாம் கொடி கட்டி பறக்குது. இந்த நாட்டில் நடந்தே நாடெல்லாம் கோயிலாக நடந்தே பதிகம் பாடிய அடியார்கள், சித்தர்கள், எல்லா கோயிலுக்கும் ஆயிரக்கணக்கான பேர் நடந்து சுற்றி திறந்த கடவுளின் அடியார்கள் இன்னைக்கு கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், பொம்பளை பிள்ளைகளை வேட்டையாடுறவன், இப்பேற்பட்ட அயோக்கியனுக்கு சாமியார்கள். ஆனால் ஒன்று, எளிமையாக இருக்கக்கூடிய சிவனுடைய அடியார்களுக்குத்தான் கடவுள் அந்த சக்தியும் ஞானத்தையும் தருவான். அவங்களுக்கு தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஞான ஒளியை, இந்த உலகம்தான் நமக்கு சொந்தம் என்று வாழுகிற, தனக்கென்று எதையும் சொந்தமாக வைத்துக் கொள்ளாத அவர்தான் இறைவனின் அடியார். அவர் தான் உண்மையான சாமியார். அப்படிப்பட்ட சாமியார் தான் நம்முடைய குரு பகவான். அப்படிப்பட்ட சாமியார்களைத்தான் குரு பகவான் உருவாக்குவார். சரிங்களா? அவர்தான் ஆன்மீகத்தினுடைய முதன்மை குரு. நம்முடைய குரு பகவான் தான். சரி, அவரோடு செவ்வாய் சேர்கிற போது செவ்வாய் ஒரு சின்ன சாமியார் ஆயிடுவார். அவருடைய அந்த ரவடித்தனம் எல்லாம் போய் இவர் ஒரு சின்ன சாமியார் ஆயிடுவார். ஏன்னா குருவுடைய அந்த நல் ஒளியை, சுப ஒளியை முழுவதுமாக செவ்வாய் உள்வாங்கி செவ்வாயே கிட்டத்தட்ட குருவை போல் ஆகிவிடுவார். நீங்கள் அந்த செவ்வாய் குரு சேர்க்கி இருக்கிற ஜாதகர், அவருக்கு அந்த மாதிரி ஜாதகம் அமைப்புள்ளவங்களுக்கு கோயில் கட்டுற யோகம் கூட அமையும். இல்லை, செவ்வாய் என்றால் பூமியை குறிக்கிறவர் அல்லவா, பூமிக்காரர்கள் அல்லவா, கட்டடங்களை குறிக்கிறவர். பெரிய பெரிய பில்டிங்கு, வீடு கட்டுறவங்க,
எல்லாம் அந்த கட்டட பணியாளர் பணியாற்றுறவங்க, வீடு வாங்கி விற்கிறவங்க, பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கட்டி விற்கிறவங்க எல்லாம் அந்த கட்டட சம்பந்தம் எல்லாமே அது செவ்வாய். இப்போ அந்த செவ்வாயும் குருவும் சேர்கிற போது ஆன்மீகத்தினுடைய முதன்மை குருவல்லவா, குரு பகவான். அதனால் அவங்களுக்கு கோயில் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட கடவுளர்களால் கிடைக்கலாம் இந்த செவ்வாய் குரு சேர்ந்திருந்தவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் குரு சேர்ந்தவங்களுடைய ஜாதகருடைய சகோதரர்கள், அவங்களுக்கு சகோதரர்கள் இருந்தால் சூப்பராக இருப்பாங்க. நல்ல செல்வத்தோடும் செழிப்போடும் செல்வாக்கோடு இருப்பாங்க. கனகாரகர் முதன்மை ஒளி கிரகம் செவ்வாய் நல்ல சுப ஒளி கிரகமாகி அந்த செவ்வாயினுடைய காரணத்துவமான செவ்வாயினுடைய சகோதரர்கள் செல்வத்தோட செல்வாக்கோட வாழ்வாங்க. பெண்களுக்கு இந்த கிரகச்சேர்ந்துச்சுன்னு வைங்க, ஜாதகத்தில் பெண்களுக்கு செவ்வாய் குரு சேர்க்கை இருந்தால் அந்த பெண்களுக்கு நல்ல கணவரம் அமைவார். நல்ல கணவர் அமைவார். குருவோடு சேர்ந்த செவ்வாய் நல்ல செவ்வாய் கணவரை குறிக்கிறவர் அல்லவா பெண்களுக்கு. அதனால் செவ்வாய் குரு பெண்களுடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல கணவர் அவங்களுக்கு வருவாங்க. அப்படி ஒரு அமைப்பு யோகம் கிடைக்கும். அப்புறம் அது ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் குரு கிரக சேர்க்கை இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்தில் செவ்வாய் குரு கிரக சேர்க்கை இருந்தாலும் சரி, கட்டாயமாக அவர்களுக்கு சொந்த வீடு வாகனம் அமையும். கட்டாயமாக கிடைக்கும். சொந்த வீடு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டுக்கு காரணக்காரர், பூமிக்கு காரணக்காரர் அல்லவா செவ்வாய். குருவோடு சேர்க்கிற போது கண்டிப்பாக சொந்த வீட்டை கொடுத்துருவார். குரு கொடுக்க வைப்பார். குருவோடு சேர்க்கிற போது செவ்வாயுடைய அந்த அந்த ஆங்காரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும், பெரும்பாலும் குறைஞ்சிடும். என்ன, செவ்வாய் வீட்டில் இருந்தாங்கன்னு வைங்க செவ்வாய் குரு, அப்போ கொஞ்சம் செவ்வாய் கொஞ்சம் ரவடித்தனம் காட்டுவார். விருச்சிகத்துலேயும் மேசத்துலேருந்து கொஞ்சம் தன்னுடைய வாழை ஆட்டுவார் செவ்வாய். அதே குரு வீட்டில் இருந்தாருன்னு வைங்க நல்லா அடக்கமாக இருப்பார். ஆனால் ஒன்று, செவ்வாய் முழுமையாக எங்கே அடங்குவார் தெரியுங்களா? கேது பகவானோட நெருங்கி இருந்தார் வைங்க, அந்த ஜாதகர் எந்த விதமான ஆத்திரம் கோபம் நல்லவராக இருப்பார். நல்ல தண்ணி உள்ளவராக, நல்ல ஒரு குணமானவராக இருப்பார். கேது கூட செவ்வாய் சுத்தமாக கிரகணம் நெருங்கிடணும். அப்படி நெருங்கிட்டு அந்த ஜாதகம் நல்ல தன்மை உள்ளவரா, செவ்வாயோடைய மொத்தம் அந்த அந்த தானுங்கிற அந்த திமிர் பூரா கேது பகவானோடு அடங்கி போயிருக்கு. குரு பகவானோடு இருக்கும் போதும் ஓரளவுக்கு அந்த தன்மையோடு அந்த ஆத்திரம், அந்த கோபம், அந்த வேகம்னா வேகம் இருக்கலாம். மற்றவங்களுக்கு பிடிக்காத அந்த அந்த திமிருன்னு சொல்லலாம், அப்படி தான் சொல்ல முடியும். அது செவ்வாய் இயற்கையாகவே அந்த ஆத்திரத்தை கொடுப்பா. அப்படி அந்த ஆத்திரமான திமிர் அதெல்லாம் குருவோடு இருக்கும்போது ஓரளவுக்கு அதெல்லாம் மட்டுப்பட்டுருக்கு. இந்த விருச்சம் மேசத்தில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் வாராட்டும். அப்புறம் மற்றபடி எந்த வீட்டில் இருந்தாலும் பலன்களெல்லாம் பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது எந்த வீட்டில் இருந்தாலும் குரு செவ்வாய் எந்த வீட்டில் இருந்தாலும் குரு அந்த வீட்டை ஒளிமயப்படுத்திடுவார், சுப ஒளிப்படுத்திடுவார். அதனால் பெருசாக பலன்களெல்லாம் ஒன்றும் குறையாது. இதில் இன்னொரு என்னென்னா, செவ்வாய் குரு சேர்ந்திருக்கிற போது கடகத்தில் இருக்கும்போது செவ்வாய் நேசமாவார், ஆனால் குரு உச்சமாகிடுவார், செவ்வாய் நீசபங்கமாகிடுவார். மகரத்தில் இருக்கும்போது குரு நேசமாவார், செவ்வாய் உச்சமாகி குரு நீசபங்கமாகிடுவார். இந்த செவ்வாய் குரு சேர்ந்திருக்கிற போது செவ்வாயினுடைய காரணத்துவ தொழில்கள் சிறப்பாக இருக்கும். செவ்வாயினுடைய காரணத்துவ தொழில்கள் இருக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், பூமி சம்பந்தமான தொழில்கள், இயந்திரங்கள் தொடர்பான தொழில்கள், சூப்பர்வைசர், மருத்துவர், அரசு வேலைகள், செக்யூரிட்டி, விவசாயம், ரியல் எஸ்டேட், போலீஸ், இராணுவம், சீருடை பணியாளர்கள், இன்ஜினியரிங், இது செவ்வாயினுடைய காரகத்துவ தொழில்கள் அல்லவா. இந்த தொழில் அந்த தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் ஏதாவது ஒரு தொழில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைப்பில் இருப்பாங்க. இந்த மாதிரி அது காவல்துறையாக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், பூமி சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கட்டும், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில்னால் ஹோட்டல் கடை, எத்தனையோ தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் இந்த தொழில்களெல்லாம் ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி எந்த அந்த அந்த தனிப்பட்ட ஜாதக அமைப்பில் அது அந்த அமைப்பு இருக்கும். அரசு வேலைக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ஒரு 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 அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் எப்படி, லக்னாதிபதி எப்படி, என்ன தசாபுத்தி நடக்குது, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, இவைகளையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த தசாபுத்தி குருவோடு சேர்ந்த அந்த செவ்வாயுடைய தசாபுத்தி இதெல்லாம் எப்போ வருது, அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாங்க, இவைகளையெல்லாம் வைத்துத்தான் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆய்வு செய்து அதனுடைய பலன்களை நாம்
தெளிவாக தீர்மானிக்க முடியும். அதனால் குருவோடு செவ்வாய் சேர்கிற போது செவ்வாய் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒளித்தன்மையோடு மாறுகிற காரணத்தால் செவ்வாயினுடைய சம்பந்தப்பட்ட காரகங்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்கும். சகோதரர்கள் சிறப்பாக இருப்பார்கள். செவ்வாய் சம்பந்தப்பட்ட செவ்வாயினுடைய காரகத்து தொழில்கள் சிறப்பாக இருக்கும் என்று கூறி, அதே நேரத்தில் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற அந்த ஜாதகருக்கு அந்த தசாபுத்தி வர வேண்டும். வந்தால் மிகச் சிறப்பான பலன்களை அந்த ஜாதகருக்கு கடவுள் தருவார் என்று கூறி, அடுத்த காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி, மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.